உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் இது வந்து அரைப்படியில் ஒரு அரைப்படி மாவு வந்து ராகி மாவு வந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி குமிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா கொதித்து வெந்து வரணுங்க. ஒரு 7-8 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு களிக்கோல் எடுத்து மாவை வந்து கிண்டி விட்டுக்கலாங்க. கட்டி தட்டாமல் நம்ம மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி நம்ம மாவை வந்து கிளறி எடுத்துக்கணுங்க. இப்போ மாவை வந்து கிளறியாச்சு. இதை எடுத்து கீழே வச்சுட்டு இன்னும் நல்லா மாவு இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம மாவை கிளறி எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து சிலிண்டர் சைஸுக்கு இந்த மாதிரி உருட்டிக்கணுங்க. உருட்டிட்டு இந்த சந்தக்களி மணியில் வந்து இந்த அச்சில் வந்து இந்த மாவை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ அது மேலே ஒரு கட்டை இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அடியில் வந்து சந்தக்களி வந்து நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு வாழைப்பட்டை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பிடிக்கணுங்க. பிடிச்சு எடுத்த இந்த களியை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கொத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கொத்து களியும் நம்ம பிடிச்சிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் எல்லாத்தையுமே நம்ம சந்தக்களி வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா நூடுல்ஸ் மாதிரி நீளமாக இந்த மாதிரி வரும். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. ஒரு 3/4 வாசி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த இந்த பொட்டுக்கடலை பொடியை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையோட அந்த பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க. இப்போ இதுவும் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் சந்தக்களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு நம்ம வெல்லம் வந்து உடச்சி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இதில் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக வந்து நம்ம இதை தண்ணி சேர்த்து தான் நம்ம காய்ச்சணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 கொதி வந்து கொதிக்கணுங்க. அந்த வெல்லத்தோட பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சி இது வந்து அந்த வெல்லத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 கொதி கொதித்து வந்ததும் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெள்ளைப்பாகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சந்தக்களி கூடவே பருப்பு, பொட்டுக்கடலை பொடி, பாகு 3மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தட்டில் சந்தக்களியை சேர்த்துட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கணும். மொச்சப்பருப்பு அதை வந்து சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பொடியும் இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வெள்ளைப்பாகு வேணுமோ அந்த அளவுக்கு பாகு வந்து ஊற்றிக்கலாங்க. மேலே ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு கலந்து சாப்பிட்ணுங்க. அவ்வளோதான். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.